நேற்று பரிதாபங்கள் சேனல்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் யார் மனதையும் புண்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அந்த சர்ச்சைக்குரிய பகுதியை நீக்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே இவ்வளோ பெரிய சேனலு தான் ஒரு தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சோஷியல் மீடியா மூலயமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்னை அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அட்மிட் பண்ணிக்கிட்டு தவறையும் சரி செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது உண்மையிலேயே கோபி சுதாகருக்கும் பரிதாபங்கள் சேனலுக்கும் யூடியூப் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மற்றவங்க மாதிரி தவறு செஞ்சதுக்கப்புறம் எங்கேயோ ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு எங்கேயும் அவங்க தலைதெறிக்க ஓடலை. இல்லைனாக்கா இது எங்களோட தவறு இல்லை, இந்த சேனல்காரன் தான் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க எல்லா சேனல்லையும் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் மேலே போடுறாங்க அப்படின்னு பரிதாபங்கள் எங்கேயும் ஒப்பாரி வைக்கல. அப்படி இல்லைனாக்கா இந்த தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியாக இருந்துக்கலாம், இல்லைனாக்கா நம்மளோட இமேஜ் காலியாகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 நாள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப் விட்ட சார் ஒன்றும் நான் இங்கே இருப்பேன் இல்லை அங்கே இருப்பேன் அப்படின்னு வீடியோ எதுவும் போடல. அந்த நிமிஷமே அட்மிட் பண்ணிக்கிட்டு ஆமான்னு தவறு சரி செஞ்சுருக்கிறாங்க, அதற்கு மன வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே கோபி சுதாருக்கும் பரிதாபங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது ஏதோ யூடியூப் விட்டோஸ் போட்ட வீடியோகளோட விளைவாக இந்த பரிணாம வளர்ச்சி அவங்கள்ட்ட நடந்துருச்சு அப்படின்னாக்க அப்படி கிடையாது. இது ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் அந்த கட்டு பயங்கர வைரல் ஆகிருச்சு. குறிப்பாக அந்த மார்கண்டேயன் அவருடைய பையன் மாதிரி அந்த மெமிக்ரி பண்ணி பேசுனது, அவங்கள கிண்டல் கேலி செஞ்சது, அவங்கள பாடி ஷேம் பண்ணி பேசுனது அப்படிங்கிறது அந்த போர்ஷன் தான் பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அதோட சேர்த்து நாமளும் ஒரு வீடியோ போட்டோம், அவ்வளோதான். ஆனால் இதில் என்னன்னாக்கா யூடியூப்பில் வீடியோ போட்டால் நம்ம மட்டும் தான் போட்டோம், மற்ற சேனல் யாரும் அதை அட்ரஸ் பண்ணலை. ஆனால் சோஷியல் மீடியாவில் அதுக்கு முன்னாடியே பயங்கர வைரல் ஆயிருச்சு, பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த போர்ஷன். அதனால் இதை இந்த கூட்டு முயற்சியாக ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதற்கு அவங்க தன்னை சரி செஞ்சுக்கிட்டு முன் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்பே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். இதில் என்னன்னாக்கா ஏதோ ஒரு திமுகவை சேர்ந்த மார்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவனுடைய பையனை கிண்டல் பண்ணதுனால இவர் முட்டு கொடுக்க யூடியூப் விட்டோஸ் வீடியோ போட்டிருக்காப்புல, அதனால தான் பயங்கரமாக அவர் பாடி ஷேம் பண்ணிட்டார் அந்த பையனை அப்படின்னு சொல்லி இவரே கோபி சுதாகரை பாடி ஷேம் தான் பண்ணியிருக்காரு, அதில் இவர் தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். திமுகவை சார்ந்த ஒருவரை அவங்க கிண்டல் கேலி பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே நான் அவங்களை கிண்டல் கேலி பண்ணணும் அல்லது உரிமையில் பேசணும் அப்படின்னாக்கா இதற்கு முன்னாடி நான் பரிதாபங்களுக்கு எதிராக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆமாம் போட்டிருக்கேன். எப்போதாக்கா ஒரே ஒரு டைம் போட்டிருக்கேன். அது திமுகவிற்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது, அவங்க திராவிடத்துக்கு எதிராக பேசினாங்க, பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக பேசினாங்க ஒரு வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக. அப்படி பேசும்பொழுதே மண்டையில் நடுமண்டையில் சும்மா நறுக்குன்னு அப்போயே யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான் அதை சுட்டி காமிச்சு வீடியோ போட்டுச்சு. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2-3 நாட்களில் திரும்ப அதே பரிதாபங்கள் சேனலில் திராவிடம் என்னென்ன செய்தது, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு, திராவிடம் இந்த மண்ணுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு சித்தாந்தம், இந்த மக்களுக்கு எவ்வளவு தேவையான ஒரு கோட்பாடு அப்படிங்கிறத அவங்க திரும்ப வீடியோ போட்டு அந்த திராவிடத்துக்கு ஆதரவான தங்களுடைய ஆதரவை அவங்க வீடியோக்கு மூலமாக தெரிவித்தாங்க. அப்போ அந்த திராவிடத்துக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அப்போ நம்ம அட்டாக் பண்ணோம். அந்த வீடியோடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம போட்ட அப்போசிஷன் வீடியோ, அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், தேவைப்பட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம மார்கண்டேயனுடைய பையனுக்கு எதிராக போயிடும்பொழுதும் நம்ம பேசியிருக்கோமே தவிர ஏதோ திமுகவிற்கு எதிராக பேசுனதுனாலேயே அவன் கடிச்சு வச்சுருக்கான் அப்படின்றது காரணம் கிடையாது. அப்படி இருந்தாக்கா கலைஞரையே இவங்க கலாச்சி வீடியோ போட்டிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களையே கலாச்சி இவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ நான் அப்போவே நான் கலாச்சி அவங்களுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கணும், அல்லது அப்போவே நான் போய் அவங்களை கடிச்சு வச்சுருக்கணுமே. அப்படி இல்லைனாக்கா தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காங்க பரிதாபங்கள், அவரை கிண்டல் கேலி பண்ணியே போட்டிருக்காங்க. அப்போ நான் போய் கடிச்சு வச்சுருக்கணுமே. அப்போ ஒரு தனிப்பட்ட நபரை கிண்டல் கேலி பண்ணிட்டாங்க, அவங்கள மாதிரி மெமிக்ரி பண்ணுறாங்க அல்லது அவங்கள மாதிரி கிண்டல் கேலி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கடிச்சு வைக்கணும்னாக்கா இந்த சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் நம்ம கடிச்சு வச்சுருக்கணும். ஏன்னாக்கா நானுமே பரிதாபங்கள் சேனல் நிறைய பார்ப்பேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் நிறைய பேர், பல லட்சம் பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நானுமே நிறைய பரிதாபங்கள் வீடியோ பார்ப்பேன், அதை நான் ரசிப்பேன். நல்ல காமெடி பண்ணுவாங்க, நல்ல மெமிக்ரி பண்ணுவாங்க, அதனால் நானுமே அதை பார்ப்பேன். அதை தாண்டி இதுக்கு ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னாக்கா இதற்கு முன்னாடி பரிதாபங்கள் நம்ம ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறோம். லட்டு பரிதாபங்கள்னு வீடியோ போடும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ கோபி சுதாகருக்கு ஆதரவு தெரிவிக்கவே தயங்கக்கூடிய அளவில் பயங்கரமான அப்போசிஷன் அவருக்கு வந்துச்சு. எனக்கு வெளிமாநிலங்களில் அதற்கு இங்கே பேசணும்னாக்க வெளிமாநிலங்களில் வழக்கு போட்டாங்க யார், கோபி சுதாகர் லட்டு பரிதாபங்கள் போடும் பொழுது. அப்புறம் லட்டு பரிதாபங்களை நீக்கினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஆனால் லட்டு பரிதாபங்கள் போட்டு அவங்க வீடியோ நீக்கினத்துக்கு பயந்த அப்போசிஷன் இருக்குல்ல, அதாவது அவர் லட்டு பரிதாபங்கள் போட்டாப்ல அப்படிங்கிறதுக்காக
அப்போ கோபி சுதாகருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த லட்டு பரிதாபங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாம் வீடியோ போட்டோம். அப்படி நாம் வீடியோ போட்டதுனால அன்னைக்கு நம்ம மீது பல புகார்கள் வந்துச்சு. அதனால் பாருங்கள், கோபி சுதாகர் உங்களுக்கு ஆதரவாக வீடியோ போட்டு எங்கள் மேலே பல புகார்கள் போய் சேர்ந்துருக்கு, அதனால் என் பக்கம் நாங்கள் வந்து ஸ்டாண்டு வித் மைனர்னு போடுங்க, ஸ்டாண்டு வித் யூடியூப் போட்டோஸ்னு போடுங்க, அல்ல எனக்கு ஆதரவாக நீங்கள் வீடியோ போடுங்கன்னா என்றைக்குமே நான் அவர்கிட்ட போய் நின்றது கிடையாது. இந்த சம்பவமாக அவருக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நம்ம சேனலில் அவர் பார்க்குறாரா இல்லையாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க சேனல் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த சம்பவம் அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம வெளில சொன்னதே கிடையாது. அப்போ ஏன் லட்டு பரிதாபங்கள்லாம் ஒரு வீடியோ போடும் பொழுது அவருக்கு ஒரு அப்போசிஷன் வந்துச்சுல்ல, அப்போ நாம் மட்டும் இல்லை, அவரை மிரட்டி பல பேர் கொலை மிரட்டலே விட்டாங்க. அவருக்கு பயங்கரமான ஓப்பனாக கொலை மிரட்டல் வீடியோ பேசி போடுறது, அவருக்கு தொலைபேசியில் செல்ஃபோன்ஸில் யாருக்கு கோபி சுதாகருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் வருதுன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்துச்சு. அப்போ எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள் வருது. அப்போ அந்த பிறந்தநாளில் நான் வன்னியரசன்ட்ட நானும் வன்னியரசன் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கோபி சுதாகர் வந்து இந்த மாதிரி மிரட்டல் போயிட்டுருக்கு அவங்களுக்கு, அதனால் எழுச்சி தமிழர் மேடையில் பிறந்தநாள் மேடையில் அவங்கள நம்ம ஏற்றி ஒரு மரியாதை செய்வோம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும், நாமெல்லாம் கூட இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே நல்ல ஐடியா, பேசலாம் தம்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து நம்பரை வந்து அண்ணனுக்கு ஷேர் பண்ணுறோம். பேசும்பொழுது அவங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, எந்த கட்சி மேடையிலும் நாங்கள் போனது கிடையாது, இப்போ நாங்கள் வந்துட்டோம்னாக்கா ஒரு கட்சி முத்திரைங்களுக்கு குத்தப்படும், அதனால் ஒரு சார்பாக நாங்கள் பேசுகிறோமோன்னு மக்கள் நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை அவாய்ட் பண்ணாங்க. அவங்க நினச்சது சரிதான். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இவர்களுக்கு யாரெல்லாம் கொலை மிரட்டல்கள் விடுத்தாங்களோ அந்த கொலை மிரட்டல் விடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாகருக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள போலீஸ் கொடுத்தது பெரியாரி அமைப்புகள், திவிக, தாப்பேதிக போன்ற பெரியாரி அமைப்புகள் இந்த புகாரில் வந்து கொடுத்தாங்க. அப்போ நாம் எல்லாருமே கோபி சுதாகருக்கு பிரச்சனை வரும்பொழுது கூட தான் நின்றுருக்கோம் நம்ம. அப்போ இங்கே மட்டும் ஏங்க அடிச்சிங்க நீங்கள்? கலைஞர் ஸ்டாலினையே கலாய்க்கும் பொழுதே அடிக்காது நீங்கள், எழுச்சி தமிழர் கலாய்க்கும் பொழுதே அடிக்காது நீங்கள், மார்கண்டன் பையனை கலாய்க்கும் பொழுது எதுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? மார்கண்டன் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா காசு கொடுக்குறாரு மாதம். மார்கண்டன் பையன் ஒரு 3 லட்ச ரூபா மாதம் அனுப்புகிறாரு. அதுக்காக நான் முட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். இது வரைக்கும் மார்கண்டன் என்கிற நபரை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நேரடியாக சொல்கிறேன், டிவியில் பார்த்துருக்கேன். மார்கண்டன் என்கிற எம்எல்ஏவா, அதுவும் இந்த இஷ்யூக்கு அப்புறம் நிறையா தெரியும். இதற்கு முன்னாடியே மார்கண்டன் எம்எல்ஏ அப்படிங்கிற பெயர் எனக்கு பரிச்சோம். ஏன்னாக்கா இதே மார்கண்டனுடைய பையன் இருக்கார்ல, அவர் இதே மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு குரல் எழுப்பி அவர் போலீஸில் கைதாகிறாரு. அப்போ நம்ம வந்து அந்த இதே பையனுக்கு குரல் கொடுத்து வீடியோ போட்டிருக்கோம். அப்போ யாருன்னு பார்க்கும்பொழுது மார்கண்டேன் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே எம்எல்ஏ பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியும். அப்போ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இவன் முன்னாடி செகண்ட் அப்போ நீ வீடியோ போட்டிருக்க, இப்போ செகண்ட் அப்போ நீ வீடியோ போடுற, அப்போ நீ அவங்ககிட்ட காசு வாங்குறன்னு அர்த்தம், அல்லது அவன் திமுக காரன் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இதில் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல வர விஷயம்னாக்கா, இந்த பையனுடைய குரல் ஒரு கிண்டல் கேலி உள்ள குரலாக இப்போ பேசியிருக்காங்க இல்லையா, இந்த குரல் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒழிச்சிச்சு. இந்த குரல் இதுக்கு முன்னாடி எங்கே ஒழிச்சிச்சுன்னா, அந்த ஏர்போர்ட்டில் சொன்ன இல்லையா, வெளில வரும்பொழுது ஒரு நீதிபதிக்கு எதிராக அந்த குரல் ஒழிச்சிச்சு. அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அந்த குரல் ஒழிச்சிச்சு. ஏன்னா அந்த தீர்ப்பு சனாதனத்துக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, சுயமரியாதைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. அதனால் அந்த தீர்ப்பை விமர்சித்து, அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை விமர்சித்து அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுது ப்ரெஸ்ஸுக்காரவங்க வர்றாங்க, வேறு யாரோ ஒரு தலைவர் வர்றதுனால அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு குரல் கொடுக்கும்பொழுது எல்லா ப்ரெஸ்ஸும் திரும்புது. அப்போ அந்த நீதிபதிக்கு எதிராக, அந்த தீர்ப்புக்கு எதிராக அவர் கொடுத்த குரல், அது முக்கியமான தீர்ப்பு, அது ரொம்ப தவறான தீர்ப்பாக வந்துச்சு, அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குறாரு. அப்போ அந்த குரல் மார்கண்டையன் பையனுடைய குரல் கிடையாது, அது தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைக்காக எழுப்பப்படுற குரல். அது சமூக நீதி பறிபோகுது அப்படிங்கிற கவலையிலேருந்து எழுப்பப்படுற குரல். அது சனாதனத்தின் பக்கம் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிற கவலையில் எழுப்பப்பட்ட குரல். இது சுயமரியாதைக்கு இழுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எரிச்சலில் எழுப்பப்பட்ட குரல். அது அப்போ அது மார்கண்டையன் பையனோட குரல் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய குரல், சமூக நீதியின் குரல், சுயமரியாதைக்கான குரல். அது ஏதோ அந்த தீர்ப்பு மார்கண்டையன் அவர்களுக்கு எதிராக அந்த தீர்ப்பு கிடையாது. அவன் குடும்பம் ஏதோ சொத்து பிரச்சனை இல்லை, அவர் கேஸ் போட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு எழுப்பப்பட்ட குரலாக கிடையாது. சமூக நீதிக்கு எதிராக அந்த தீர்ப்பு, சுயமரியாதைக்கு எதிராக ஒரு தீர்ப்பு, திராவிடங்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக தீர்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை விமர்சித்து அந்த பையன் குரல் கொடுக்குறாப்புல. அந்த குரலை நீங்கள் கிண்டல் கேலி பண்ணிங்கனாக்கா அது மார்கண்டையன் பையனுடைய குரலை கிண்டல் கேலி பண்ணுறது கிடையாது. எனக்கு அவனுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு, அவன் லா காலேஜ் படிக்கிறான் அந்த பையன். அப்போ ஒரு நீதிபதிக்கு எதிராக, ஒரு தீர்ப்புக்கு எதிராக இவ்வளோ ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அவன் குரல் கொடுக்குறான்னா கண்டிப்பாக அவன் பார் கவுன்சிலில் பின்னாடி அந்த பையன் என்ரோல் பண்ண போகும்போது அது பிரச்சனையாக கூட மாறலாம், அவர் லாயராக கூட தடுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பையன் அரசியல் அறிவோடு வந்து முன்னாடி நின்று தடுத்து பேசி அதுக்காக வழக்கம் வாங்கியிருக்காப்புல அந்த பையன்.
அது பேசுனது டிஎம்கே பீரியடில். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த பையன் பேசினா பார்த்தீங்களா, நீங்கள் கிண்டல் பண்ணுற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது எங்கே நடந்துச்சுன்னா, அவங்க அப்பாவை வரம்பு மீறி வந்து இந்த காவல்துறை அதிகாலையில் வீட்டுக்குள்ளே வந்து கைது பண்ணுது. அவர் பேசுனது தவறு தானேங்க. அது எப்படிங்க ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? சரிங்க, முதலமைச்சர் அப்படி பேசுனதுங்கிறது ஏதோ காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு 90 வச்சுட்டு சாமி கும்பிட்டு இந்த பேண்ட்டை போட்டு சட்டையை போட்டு வந்து நான் முதலமைச்சருடைய முதுகெலும்பு உடைப்பேன் அப்படின்னு பேசுகிறதுக்காக சத்தியம் பண்ணிட்டு காலையில் மாமியார் மலை சத்தியம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரா? இல்லை, எதுக்காக அப்படி வந்து பேசினார்? அது ஒரு ரியாக்ஷன், அது ஆக்ஷன் கிடையாது. அது ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு, ஒரு ரியாக்ஷன் அது. அப்போ ஆக்ஷன் எங்கே இருக்குது? உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு சிஎம் பேசுகிறாரு, அது முதல்ல சரியா? சட்டமன்றத்துக்குள்ள அப்பாவை காணும், ஆத்தாவை காணும், அப்பத்தாவை காணும்னு சொல்கிறது தான் சட்டமன்றத்தில் நடமா? சட்டமன்றம்ங்கிறது என்ன? சட்டமன்றம், சட்டம் இயற்றுகின்ற மன்றம், மக்களுக்கான சட்டத்தை இயற்றுகின்ற மன்றம்னு அர்த்தம். அதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் உள்ளே போவாங்க. அங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்ட கேட்டு அந்த அமைச்சர் பதில் சொல்லி அந்த பதிலை வாங்கிட்டு கொண்டு போய் அந்த எம்எல்ஏ திரும்ப அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். ஒரு பிரச்சனையும் இந்த பாருங்கள், அந்த தண்ணி வரல, அல்லது விவசாயம் பாதிக்கப்படுது, ஏங்க இந்த கரும்பாலை ஓடிட்டு இருக்கு எங்கள் ஊரில், அதுக்கு சம்பளமே வராமல் இருக்குது அங்கே உள்ள வேலை செய்கிற மக்களுக்கு, அல்லது ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, அல்லது ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இல்லை, அல்லது படிப்பு பாருங்கள் எங்கள் ஸ்கூலில் பள்ளி உடஞ்சி போய் கிடக்கு, எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் தேவை, இதெல்லாம் சொல்லி அந்தந்த துறை அமைச்சர்கள் பதில் வாங்கிட்டு போவாங்க. அல்லது முதலமைச்சர் இருந்துச்சு அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர அங்கே போய் அப்பாவை காணும், அப்பத்தாவை காணும், மனைவியை காணும், பிள்ளையை காணும்னு தேடுற இடம் அது கிடையாது. அப்போ அது ஏன் அப்படி அந்த முதலமைச்சர் பேசணும்? யாரை இரிட்டேட் பண்ணுறதுக்கு, யாரை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, யாரை கோபப்படுத்துறதுக்கு, தனி மனித வெறுப்புலேருந்து ஏன் அப்படி பேசணும்? ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? அப்போ திரும்ப நான் வந்து சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுவேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிறாருனாக்கா அது ஜனநாயகத்தன்மை. அது சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுவேன் அப்படின்னாக்கா என்னது? இது என்ன சொல்ல வர்றாரு? கொத்து புரோட்டா போட்டாங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் பேசலாமா? அது மட்டும் இல்லை, அதே மீட்டிங்கில் வேறு அவங்கள ஓட்டு கேட்டு வந்தாக்கா அவங்கள வந்து ஓட விரட்டுங்க அப்படின்னாக்கா அது எப்படி? உங்களுக்கு எதிர்கட்சியில் உங்களுக்கு எதிர்த்து உங்கள் கட்சியை எதிர்த்து போட்டி போகிறதுக்கு ஒரு கேண்டிடேட் இறங்குறாருன்னா அவர் உங்கள் கட்சிக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவங்களை ஓட விடுங்கன்னு சொன்னாக்கா இது என்ன மாதிரியான புரிதல்? இது ஏதோ அந்த பிஜேபி சொல்லுவாங்கல்ல, அவங்கள பாகிஸ்தானுக்கு ஓட விடு, சீமான் சொல்லுவார் பாருங்கள் இவங்களை ஆந்திராவுக்கு ஓட விடு, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓட விடுனாக்கா எங்கே ஓட விடு? அவர் தமிழருங்க, தமிழ்நாட்டினுடைய சிட்டிசன், அவர் இந்தியாவுடைய சிட்டிசன். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டிடுறதுக்கு அவர் உரிமை இருக்கார். ஓட விடுன்னு சொன்னாக்கா அவருக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். உங்களையே எதிர்த்து போட்டிட்டாலும் அவருக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். அப்புறம் எப்படி ஓட விடுங்கிற வார்த்தையை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஆக்ஷனு. இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான் அவர் கொடுக்குறாரு. ரியாக்ஷன் பண்ணவரை நீங்கள் கைது பண்ணுறீங்க, இந்த ஆக்ஷன் பண்ணால அவரை நீங்கள் கைதே பண்ணலையே. அப்போ சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இல்லையே? சட்டம் எல்லாருக்கும் ஒன்றாவா இருக்குது? இப்போ இந்த டெல்லியில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை குறித்து ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்களாம். என்னென்னா மோடியை வந்து புழு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை வச்சு அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிஜேபியோட கட்சி உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னாக்கா ஒரு டெல்லியில் உள்ள ஒரு ஜட்ஜு. அவர் தான் ஒரு விஷயத்தில் சொல்கிறார், ஒரு கேஸில் இந்தியாவில் உள்ள படிச்சுட்டு வேலையில்லா பட்டதாரிகளாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கரப்பான் பூச்சிகள்னு சொல்கிறார். அப்போ மோடி என்கிற ஒரு நபரை புழுன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக கைது பண்ணவங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை பட்டதாரிகளை கரப்பான் பூச்சின்னு சொல்கிறாரு. அவரை ஏன் கைது பண்ணலை? அப்போ சட்டம் அதாவது ஜட்ஜுன்னாக்கா அவர் தனி சட்டம் இருக்கா? அம்பேத்கர் அவர்கள் சட்டம் எழுதும் பொழுது ஜட்ஜு என்ன வேணாலும் பேசலாம், அவர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது, அவர் கடவுளுக்கு ஒப்பானவர், அவர் வந்து மனிதர்களோட சம்மந்தப்பட்டவர் இல்லை, அவருக்கு வந்து மேலும் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவர் எந்த தவறுனாலும் செய்யலாம், அவர் எப்படி வேண்டாலும் வாய்க்கு வந்தவர் பேசலாம் அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா? சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அது ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அது சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, அமைச்சரோ பிரைம் மினிஸ்டரோ சிஎம்ஓ யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அப்போ மோடி என்கிற ஒரு மனிதரை புழுன்னு சொன்னதுனால ஒருத்தர் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை வச்சு கைது பண்ணுறதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளை இளைஞர்களை கரப்பான் பூச்சி என்று ஒரு ஜட்ஜு சொன்னார்னாங்க. அவரை கைது செய்யவே இல்லையே, நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் யாரை கிண்டல் கேலி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கிண்டல் கேலி செய்யணும். ஏன்னா சட்டம் இங்கே எல்லோருக்கும் சமமாக இல்லை. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பேசுகிற அரசியல்னு மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு நுனிப்புல் மேயர் அரசியலை தான் பேசுகிறீங்க, ஆனால் பெருவாரியான மக்கள் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அரசியலாக வழிநடத்துகிறதா அவங்க நம்புகிறாங்க. அப்படி நம்பக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள்
இந்த புழுன்னு சொன்னவங்களை கைது பண்ணதையும் கரப்பான் பூச்சின்னு சொன்னவரை ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா, நான் ஏன் உங்களை அப்படி கலாச்சி வீடியோ போட்டேன், உங்களை நான் ஏன் திரும்ப பாடி ஷேம் பண்ணாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிற ஒருத்தரை, சனாதனத்தை ஆதரிக்கிற ஒருத்தரை இதே மாதிரி பாடி ஷேம் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா நான் அதை கைத்தட்டி ரசிப்பேன். ஆனால் சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒருத்தவரை இதே மாதிரி நீங்கள் கலாச்சி வீடியோ போட்டிங்கன்னா அதை நான் எதிர்ப்பேன். ஏன்னா புழுன்னு கிண்டல் பண்ணுறவங்களை கைது பண்ணுவாங்க, கரப்பான் பூச்சின்னு கிண்டல் பண்ணுறவங்கள கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே சட்டம் எல்லோருக்கும் சமமாக இல்லை. இந்த கரப்பான் பூச்சி புழு உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை, நான் கேட்குறது கோபி சுதாகரை. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறாரு, முழுசாக பார்க்குறாருன்னா இல்லை, உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா, நான் ஏன் உங்களை பாடி ஷேம் பண்ணேன் அந்த வீடியோவில் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதனால் இந்த பாடி பண்ணுறதே தவறுனா, யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாது, யார் கிண்டல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த புழு கரப்பான் பூச்சி வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, நான் வீடியோ போட்டது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, நமக்கம்.